நிகழ்ச்சிக்கு தற்போது ரவிசங்கர் சார் உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இப்போ நம்முடைய மாநில தலைவர் தோழர் வசீகரன் அவர்கள் சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, அவர் வந்து அதாவது கடுமையான ஒரு கட்சியினுடைய பிடிப்பில் பேசுகிறார். இப்போ நான் டெல்லியை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டேன். அவர் வந்து சொல்கிறார், அவருடைய இன்டென்ட் என்னென்னா, எங்கள் கட்சி செய்த நலப்பணிகளை தெரியாமல் நீங்கள் கணிச்சது அவ்வளோதாங்கிறார். எல்லா செக்டோரியல் பீப்புளும் இருக்காங்க. தலித்துகள் இருக்கிறார்கள், மைனாரிட்டி முஸ்லீம் இருக்கிறார்கள், உயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள், கல்வி கற்றவர்கள் இருக்கிறார்கள், மற்ற எல்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு நன்றியோடு வாக்களிப்பார்கள் என்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மும்முனை போட்டியில் பாரதிய ஜனதா தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது, மகத்தான வெற்றிகளை பெற்றது மகாராஷ்டிராவில். அது இது சிமிலாரிட்டிஸ், த கம்பேரிசன் இன் பிட்வீன் டெல்லி வெர்சஸ் அதர் ஸ்டேட், ஆர் யூ ஃபீல் தட்? நீங்கள் எப்படி அதை எதிர்பார்க்கிறீர்கள்? சார், டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி 2013 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி 1998 அதிலிருந்து 2013 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் ஷீலா தீக்ஷித் அவங்க சிஎம்மாக இருந்தாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் காங்கிரஸ். பட் 1998 பிஜேபி அவங்க என்ன பண்ணாங்க? பிஜேபி வந்து சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு 52 நாளைக்கு அவங்க சிஎம்மாக இருந்தாங்க. ஆனால் இதில் நீங்கள் இப்போ இந்த 2015-20 நீங்கள் சொன்ன மாதிரி 2015 வந்து 55% ஓட்டு ஏஏபிக்கு, 2020 வந்து 54%, 62 சீட்டு ஜெயிச்சாங்க. பிஜேபி 8 சீட் தான் ஜெயிச்சாங்க. இதான் கடைசி. ஆமா, 62 சீட் தான் ஜெயிச்சாங்க. 62 நிக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ பிஜேபி இதை நீங்க பார்க்கும்போது ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நாம இதை தொடர்ந்து பேசுவோம். இந்த 55% வாக்களும் 62 நிக்குது. இப்ப பிஜேபி 8 தான் பிடிச்சிருக்கு 2020. இப்ப 25 ஆட்சியை பிடிக்க போதா? 8 பிடிச்சது 70 ஆட்சியை பிடிக்க போதா கேள்வி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2015 2020 அதில் வந்து ஏஏபி வந்து 55%, தென் 54% வாங்கினாங்க. 67 சீட்டு, 62 சீட்டு. 2020 பிஜேபி 8 சீட்டு தான். ஆனால் பிஜேபி நீங்கள் 2013 பார்த்தீங்க அப்படின்னால் அதனுடைய பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால் 2015 வந்து 33%, 2020 38.5%, 6% கூடியிருக்கு. ஆமாம், கூடியிருக்கு. அதே மாதிரி 2024 லோக்சபா எலெக்ஷன் ஆகட்டும், 2019 லோக்சபா, 2014 லோக்சபா, 3 லோக்சபாலையும் கன்சிகூட்டிவா என்டையர் 7 எம்பி சீட்ஸை டெல்லியில் பிஜேபி தான் வின் பண்ணிட்டு, 2024 லோக்சபாவில் 7 சீட்டை வின் பண்ணிட்டு, அதே சமயத்தில் 70 மொத்தமாக 70 அசம்பிளி செக்மெண்ட், அதில் 52 அசம்பிளி செக்மெண்ட்ல பிஜேபி தான் 2024 லோக்சபாவில் அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. ஓகே, இதெல்லாம் இதை வச்சு பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சாந்தினி சவுக், ஆசாத்பூர், முகல் சராய், சப்ஜி மண்டி, நயி ஷடக், முகல் சராய், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. புராணி டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்கிறாங்க. பொதுவாக முஸ்லிம்கள் தான் இருக்காங்க, சீக்கியர்களும் இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இப்போ டெல்லியில் வந்து இருக்கிற 70 சீட்டில் 58 சீட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஜென்ரல் கேட்டகரி, 12 சீட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு சீட், ஷெட்யூல்டு காஸ்ட். அண்ட் பிஜேபியோட 2015 2020 அசம்பிளி இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 சீட்லையும் ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்கவில்லை. 2015 ஆகட்டும், 2020 ஆகட்டும், மீதி 58 இதில் நல்ல ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 17 எஸ்ஐ சீட் இருக்கு. அதில் 17 சீட்டில் 9 காங்கிரஸ், 8 வந்து பிஜேபி. அந்த மாதிரி மகாராஷ்டிரா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மொத்தமாக ஒரு 232 தொகுதி, 280 பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. அதில் எஸ்சி எஸ்டி எல்லாமே நல்ல நிறைய மோஸ்ட் ஆஃப் தி ஸ்வீப் பண்ணிருக்காங்க பிஜேபி. சோ அந்த இப்ப ரவிசங்கர் சார், இந்த கம்பேரிசன் 2014, 2019, 2024, 2013, 2015, 2020, அடுத்து 24, நான் எல்லாம் தனியாக சொல்லிட்டேன். கம்பேரிசன்ல வந்து எல்லாமே சொல்லிட்டீங்க. எத்தனை சதவீதம் வாக்குப்பட்டிருக்குது? 33 33% ஆயிருக்கு. ஆம் ஆத்மி 55-54% ஆகிருக்கிறது. 24 என்னங்கிறதான் கேள்வி. இந்த நீங்க சொன்ன குறிப்பு என்கிட்ட இருக்கு, ஆனாலும் எனக்கு எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ், குறுக்கு வழித்தனமான டாக்டிஸ், உபாதைகள், தந்திரோபாயங்கள்,
அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வே பொலிட்டிக்ஸ், இதுதான் த பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். தே ஆர் ப்ரொக்ளைம் டு த பீப்புள் த ஃபர்ஸ்ட் டைம். அப்படி தானே சொன்னாங்க, நாங்கள் எல்லா அரசியல் கட்சியை விடவும் மாற்றமானவர்கள் அக்கார்டிங் டு பிஜேபி ஹப். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் சொல்கிறார். நீங்கள் எப்படி அதை எப்படி நீங்கள் டிபெண்ட் பண்ணுறீங்களா இல்லை சரிதாங்கிறீங்களா? நான் சரிதான் என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னி தேதிக்கு இவர் பாலு சார் சொன்னார், இந்த மாதிரி முன்னாடி இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கா, அஜித் பவாரை உள்ளே கொண்டு வந்தாரு, அவரை டெபுட்டி சிஎம் கொடுத்தாரு, எல்லாம் வாசவங்க. இன்னி தேதிக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி ஆகட்டும், ஒன்லி டிகிரி வேரிஸ், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோம், இந்த வழியில் தான் போக போகிறோம். எந்த ஒரு கட்சியும் எடுத்து சொல்ல முடியாதுங்க. காங்கிரஸால் சொல்ல முடியுமா, ரீஜனல் பார்ட்டியை சொல்ல முடியுமா? இப்போ திமுக எடுத்துட்டேன்னு வச்சுங்க, செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் ஏடிஎம்கேல இருந்தார். அப்போ இவங்க பேசும்பொழுது அவரை பற்றி அப்படி பேசினாங்க. இப்போ அவர் இந்த கட்சிக்குள்ளே வந்தார், திமுக கழகம் ஆட்சி அமைச்சது. அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லா கட்சியும் பயன்படுத்துகிற இந்த தந்திரோபாய நடவடிக்கைகள் தான் பாஜகவும் பயன்படுத்துகிறது? கண்டிப்பா. அப்போ அதில் என்ன நீங்கள் அப்படி சொல்றீங்க? ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு இப்படி இருக்குங்கிறச்ச என்ன பண்ணலான்னு டிகிரி வெரி சார். நான் வந்து இல்ல ஐயோ பிஜேபி மாதிரி ஒரு இதுவே கிடையாது அந்த மாதிரி சொல்ல வரல. அரசியல் கட்சி இன்னைக்கு தான் எல்லாமே சொல்லிடுவீங்களே, சாதுரியம், சாணக்கியத்தனம், சாமர்த்தியம் எல்லாம் சொல்லிடுவீங்க. சாதவேத எல்லாம் இருக்கு. ஆமா, ரத கஜ துரஜாதிபதிகள் கையில இருக்கிறதெல்லாம் பயன்படுத்துறோம். நீங்க வந்து இப்போ அந்த கட்சி இந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னா சார், எந்த கட்சியில் இப்போ வாக்குறுதியெல்லாம் கொடுத்து விட்டுட்டு எல்லாமே நிறைவேற்றி வந்துட்டாங்களா? அந்த வாக்குறுதி மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னா இந்த பீப்புளுக்கு ஏதோ ஆப்ஷன் இருக்கா? சார் ஒரு கருத்தை சொல்கிறேன். இப்போ அவர் ஐயா சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, 70 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக தேசத்தின் விடுதலைக்கு பின்பு 420 இடங்களில் வெற்றி பெற்றது. 84களில் அன்னை இந்திரா அவர்கள் படுகொலைக்கு பின்பு ஆஃப்டர் தி அசாசினேஷன் காங்கிரஸ் வெற்றி பெற்றது 420, ராஜீவ் காந்தியுடைய முதல் வெற்றி. ஆனால் அதை இப்போ 42 இடமாக மக்கள் மாற்றிவிட்டார்கள். நல்லா கவனிங்க, 420 எங்க இருக்கிறது, 42 எங்க இருக்கிறது? 42 இப்போ 99. அதை விட்டுருங்க, 99 வந்தது இன்னைக்கு. நான் சொல்றது 42 52 வந்து இப்போ 99 வந்திருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு இட் குட் ஹேப்பன் பிஜேபிக்கு. ஆகலாம் சார், ஆகலாம் சார். அதான் அவர் சொல்றாரு சார். அவர் சொல்றது வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது சார், அரசியல் கட்சி 1981 83 3 சீட்டு தான் பார்லிமெண்ட் சீட் பிஜேபி ஜெயிச்சது. எப்போ மத்திய அரசு 84 தான் பார்லிமெண்ட் ரைட் ஜெயிச்சது 543ல. இன்னைக்கு அதனுடைய அசுர வளர்ச்சி 303 2019, தென் 2024 242க்கு வந்தது. மறுபடியும் 2029 என்ன வரும்னு தெரியாது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க. மக்கள் என்ன சார் பண்ணுறாங்க சார்? நேத்தி ரிஜியல் பார்ட்டி எடுத்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த தடவை வரைச்ச திமுக இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, நம்ம ஏடிஎம்க்கு போடலாம்பாங்க. இல்லை விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார், விஜய்க்கு போடலாம்பாங்க. இல்லை புதுசாக ஏஏபி வராங்களா, இங்கே தமிழ்நாட்டில் ஏஏபிக்கு போடலாமா? இதுதான் மக்கள் என்ன சார் அந்த சமயத்தில் மக்களுக்கு இந்த கட்சி மீது ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவோம் இல்லையா, இந்த கட்சி மீது அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு. தலைகளை மாற்றிடுவாங்க. 2006லேருந்து 2011 திமுக கழகம் ஆட்சியில் இருந்தது. நம்ம டெல்லி பத்தி பேசுவோம். இப்ப டெல்லியில இப்ப நான் இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். நீங்க சொன்னது என்ன கருத்துன்னா, அதாவது அரசியல் கட்சிகள்னா இப்படி அப்படி தான் இருப்பாங்க. விடியாக்கால 4:30 மணிக்கு அவர் சொல்றாரு, யாரு நம்முடைய பாலு அவர்கள் சொல்கிறார், கோஷியாரி என்கின்ற கவர்னரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விடியற்காலை 4:30 மணிக்கே வந்து குளித்து விட்டு எல்லாரும் சிறப்பாக வந்து கையெழுத்து போட்டு ஒரு ஆட்சி அமைச்சாங்க. ஞாபகம் இருக்கா? எங்க மகாராஷ்டிராவில். அதைத்தான் ஐயா கோஷியாரி அஜித் பவார் ரிசைன் பண்ணார், ஜம்பிங் குமார் இங்க போனார் அங்க போனார். ஆகவே இந்திய அரசியல் என்பது இப்படி ஒரு கூத்து தான். சுருக்கம் சார், பாலு சார் பேசினது எல்லாமே ரொம்ப ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் சார். இன்னைக்கு வந்து நீங்கள் 1980 1985 பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, எவ்வளோ கண்ட்ரிக்கு விசிட் பண்ணாங்க. இன்னைக்கு 4750 கோடி ஆச்சுனால் அன்னைக்கு இருந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னைக்கு 4500 கோடி, அன்னைக்கு 1000 கோடிக்கு சமமாக இருக்கலாம். ஸோ அன்னைக்கு வந்து எவ்வளோ கண்ட்ரி விசிட் பண்ணிருக்காங்க, எவ்வளோ கண்ட்ரியோடு உங்களுக்கு அந்த அளவுக்கு நட்புறவு இருந்திருக்கு. இன்றைக்கு இந்தியா அப்படின்னாலே பொருளாதாரமாகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் அந்த அளவுக்கு எல்லா கண்ட்ரியும் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது மோடியும் பெரிய பெரிய கண்ட்ரி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை.
போகாத கண்ட்ரிஸ் எல்லாமே விசிட் பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு ஒரு 5 நாள் 6 நாள் எஸ்கர்ஷன் டூர் போகல, 2 நாள் 3 நாள் அங்கே போகிறாங்க, பேசுகிறாங்க, கிளம்பி வராங்க. இதனுடைய இம்பேக்ட், அதாவது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இந்தியாவுக்கு இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதனால் முந்தைய மன்மோகன் சிங் பார்க்கும்போது அவரோட ஒரு 50-100 ஜேர்னலிஸ்ட் போவாங்க அதே ஃப்ளைட்டில். இல்லை இப்போ நீங்கள் வந்து பொதுவாக பேசுகிறீங்க பாது சார். இல்லை இப்போ டெல்லியினுடைய விஷயத்தை பற்றி சுருக்கம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. டெல்லியில் எப்படிப்பட்ட ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? நான் டெல்லியில் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அகேன்ஸ்ட் ஏஏபி ஆண்டு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 52 அசம்பிளி செக்மெண்ட்டில் பிஜேபிக்கு தான் அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 35 சீட்டு, 36 35 ப்ளஸ் 35. அதான் இப்போ என்ன சொல்றாங்க, அந்த 62 எடுத்திருக்காங்களா, 36 ஈஸியா வந்துருமே. பிஜேபி 52 அசம்பிளி ஜெயிச்சிருக்கனால 52 வேண்டாம், 45 எடுங்க. கண்டிப்பாக 45 பிளஸ் சீட் பிஜேபி ஜெயிக்க போகிறது. அதனால பிஜேபி தனி இதோட ஆட்சியை அமைக்கும் டெல்லியில் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு.